அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் ஜனவரி 2 ரூபாய் 19,850 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. அதில் 1,100 கோடியில் திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட உள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். 1,100 கோடியில் திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். சேலம் மேட்டூர் இடையே 41 கிலோமீட்டர் தூர இரட்டை ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. தொடர்ந்து திருச்சி விருதுநகர் தென்காசி செங்கோட்டை திருச்செந்தூர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். $39 கிலோமீட்டர் தூர திருச்சி கள்ளகம் 4 வழிச்சாலையை பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஜனவரி 2 ரூபாய் 19,850 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. 1,100 கோடியில் திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். சேலம் மேட்டூர் இடையே 41 கிலோமீட்டர் தூர இரட்டை ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். ராஜகுமரன் வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜகுமரன் வணக்கம். இந்த திட்டப்பணிகள் பற்றிய முழு விவரங்களை வழங்கலாம். ஜனவரி 2 பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை தருகின்றார். அதன்படி 19,850 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை திருச்சி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வரும் 2 தொடங்கி வைக்கின்றார். திருச்சியில் புதிய விமான முனையம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த விமான முனையத்தையும் ஜனவரி 2 பிரதமர் திறந்து வைக்கின்றார். பிரதமருடைய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் தற்போது பிரதமர் அலுவலகத்தினுடைய செய்திக்குறிப்பு வாயிலாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழகத்திற்கான 19,850 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகள் ரயில்வே துறை சார்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் வரும் 2 பிரதமர் நரேந்திர மோடி திருச்சிக்கு வருகை தந்து திறந்து வைக்க இருக்கின்றார். குறிப்பாக சேலம் மேட்டூர் இடையிலான இரட்டை ரயில் பாதை ஜனவரி 2 முதல் பிரதமர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கின்றது. 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள். அதில் 1,100 கோடி மதிப்பிலான திட்டம் திருச்சி சர்வதேச விமான நிலையம் தொடர்ச்சியாக விரிவடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு நாடுகளுக்கும் திருச்சியிலிருந்து விமானம் இயக்கப்படுகின்றது. எனவே இட நெருக்கடி, பல்வேறு புதிய வசதிகளை பயணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது உள்ளிட்ட காரணங்களால் 1,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சி விமான நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கின்றார். மேலும் சேலம் மேட்டூர் இடையிலான 41 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இரட்டை ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அது மட்டுமல்லாமல் திருச்சி விருதுநகர் தென்காசி செங்கோட்டை திருச்செந்தூர் இடையிலான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்கின்றார். 39 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருச்சி கள்ளகம் இடையிலான 4 வழிச்சாலையையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கின்றார். திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக வரும் ஜனவரி 2 பிரதமர் வருகை தருவார் என்ற விவரம் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த புதிய விமான முனைய திறப்பு விழாவில் மட்டும் பிரதமர் பங்கேற்கவில்லை. தமிழகத்தில் செயல்படுத்தப்பட இருக்கின்ற 19,850 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு சாலை திட்ட பணிகள், ரயில்வே பணிகள் இவற்றையும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளதாக தற்பொழுது பிரதமர் அலுவலகத்தினுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக சேலம் மேட்டூர் இரட்டை ரயில் பாதை திட்டம் சேலம் மேட்டூர் இடையே 41 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் திருச்சி விருதுநகர் இடையிலான தொடர்வண்டி பாதை மின்சாரமயமாக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விருதுநகர் தென்காசி இடையிலான ரயில் பாதையும் செங்கோட்டை திருச்செந்தூர் இடையிலான ரயில் பாதையும் மின்மயமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டங்களையும் 19,850 கோடி ரூபாய் திட்டத்திற்கான மதிப்பீட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஒட்டுமொத்தமாக தொடங்கி வைக்க இருக்கின்றார். திருச்சி கள்ளகம் இடையில் 2 வழிச்சாலையாக இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது.
39 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பாதையையும் பிரதமர் நரேந்திர மோடி ஜனவரி 2ஆம் தேதி தொடங்கி வைக்கின்றார். ஒரு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான முனையத்தையும் திறந்து வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக பிரதமருடைய பயண திட்டத்தில் தமிழகத்திற்கு பயனளிக்கக்கூடிய 19,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு ரயில் வழித்தடங்கள், சில சாலை திட்டங்கள் உள்ளிட்டவையெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட இருப்பதாக பிரதமர் அலுவலகத்தினுடைய அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் தற்போது தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.